எதிரியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குலதெய்வம் கோயிலில் போயிட்டு சூளம் இருக்கும். இந்த சூளத்தை வச்சு உங்களுக்கு எத்தனை எதிரியோ அத்தனை எதிரி பேரை சொல்லி ஒரு கனியில் ஒரு விஷயத்தை பண்ணணும். அதாவது ஒரு எலுமிச்சங்கனியில் சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நடு சூளத்தில் குத்தணும். ஒரு 10 எதிரின்னா 10 எலுமிச்சம்பழம், 5 எதிரின்னா 5 எலுமிச்சம்பழம், 4 எதிரின்னா 4 எலுமிச்சம்பழம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் எழுதணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட பேரை அதில் எழுதணும். இந்த நடு சூளத்தம் தான் வந்து அவ்வளோ பவர். சூளத்துலேயே வந்து நடுவில் இருக்க பாருங்க, அதான் எலுமிச்சம்பழம் குத்தும் போது சில பேருக்கு ரத்த காவு வாங்கிடும். உங்களுக்கு எதிரியுடைய வீரியத்தை வச்சிருக்குது. குலதெய்வம் கோயிலில் போய் பண்ணினோன்னா சிறப்பு. ஒரு மனிதனுக்கு மரணத்தை கூட கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சூளத்துக்கு உண்டாம்.